மாமா அது வந்து அம்மாடி வள்ளி, பயப்படாதம்மா. நானும் உங்க டீம் தான். வேதநாய்க்கு பண்ற தில்லுமுள்ளு வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காம தான் இத்தனை வருஷமா அவளை விட்டு பிரிஞ்சே இருந்தேன். அதனால நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டாமா. ஏதாவது உதவி வேணா கேளு, நான் செய்யறேன். தேங்க்ஸ் மாமா. ஆமா, இந்த நேரத்துல எதுக்கு நீ வேதநாயகி ரூமுக்கு போயிட்டு வர? ஏதோ இந்த போனுக்காக தான். என்ன விஷயமாமா? அது ஓ, அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ண மேடம் யாருன்னு தெரிஞ்சுக்க போயிருந்தியா? ஆமா மாமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா சொல்றீங்க. அது வேலை யாரோ ஒரு மேடம் இருக்காங்கன்னு சொல்லும் போதே எனக்கு வேதநாயகி மேலதான் சந்தேகமே வந்துச்சு. அதனாலதான் கேட்டேன். அது சரி, நீ சீக்கிரமா செக் பண்ணி பாரு. அது சரி, உனக்கு பாஸ்வேர்டு தெரியுமாமா? அத்தை ரஞ்சித்தோட பேர் தான் பாஸ்வேர்டா வச்சிருக்காங்க. அத நான் பார்த்தேன். உனக்கு தெரியுமா? சரி சரி, போடு போடு சீக்கிரம். ஓபன் ஆயிடுச்சா? சூப்பர். இத பாத்துக்கலாம். என்னாச்சுமா? மாமா, கால் ஹிஸ்டரிலாம் டெலீட் ஆயிருக்கு. எங்கே கூட? நான் தான் சொல்றேன்ல, உங்க அத்தைக்காரி இருக்காளே, இன்டர்நேஷனல் கிரிமினல்களுக்கே சவால் விடுவா அவ. அவளையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கண்டே பிடிக்க முடியாதுமா. ஆதாரம் இல்லாம திருட்டுத்தனம் செய்யறதுல அவளுக்கு நிகர் அவதான். இப்ப என்ன மாமா பண்றது? வேற என்ன பண்றது? அவ கண்ணுல மாட்டாம போனை கொண்டு போய் அவ ரூம்ல வச்சுட்டு பேசாம நீ போய் தூங்கு. வாமா வாமா, வா வா. அப்பாடா. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் மாமா. மாட்டி இருந்திருப்போம். போனை என்கிட்ட கொடுத்துருமா. நான் போய் அவகிட்ட பேச்சு கொடுத்து நைஸா போனை வச்சிடுறேன். நீ போனா அவகிட்ட மாட்டிக்குவ. கொண்டாமா. இந்தாங்க மாமா. சரி, நான் வரேன். நீ தைரியமா போமா, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன். சரி, மாட்டிக்காம செஞ்சிருவீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதையா போ, சீக்கிரம் போ. போ போமா. கொண்டு போய் வைப்போம். தெரிஞ்சதுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலாம். என்ன ஆச்சு? போன விஷயம் சக்சஸ் தானே? அவங்க நம்பர்ல இருந்து தானே ரவுடிங்களுக்கு கால் போயிருக்கு. இல்ல வேலா, கால் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே அவங்க டெலீட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா இந்த போன் விஷயத்தை வச்சு அவங்கள ட்ரேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம்? அப்படிதான் இருக்கும். ஆனா ஆதாரமே இல்லாம நம்ம அவங்களை எதுவுமே பண்ண முடியாதுல்ல.
டேய் லவ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் தானே சொல்லுவாங்க. ஆனா ஏன் லைஃப்ல மட்டும் ஏன்டா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? ஏன்டா இவள லவ் பண்ணணும்னு நினைச்சு டெய்லி நொந்து நொந்து செத்துக்கிட்டு இருக்கேன்டா. நாளைக்கே நல்ல வசதியான பொண்ணா அழகான பொண்ணா பார்த்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி காட்டுறேன். அப்ப தெரியும் இந்த பஞ்சவர்ணம் யாருன்னு. அம்மா ஆனந்தி, இன்னும் எவ்வளவு நேரமா இப்படியே அழுதுகிட்டே இருக்க போற? எந்திரிச்சு போய் மூஞ்சிய கழுவிட்டு வாமா, சாப்பிட போலாம் வா. இல்லப்பா, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. இங்க பாரு ஆனந்தி, நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் வேலனும் வள்ளியும் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்குமா நீ இப்படி கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லப்பா, நான் அதுக்காகலாம் சாப்பிடாம இல்ல, எனக்கு பசிக்கலப்பா, என்ன விட்டுருங்க. ஆஹா, நீ இப்படி சொன்னா கேட்க மாட்ட. இரு, உங்க அண்ணனுக்கே நான் ஃபோன் பண்றேன். ஐயோ அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, சும்மா இருமா, ப்ளீஸ்ப்பா, இருமா, வேண்டாம்ப்பா. சும்மா இருமா, அப்பா சும்மா இருங்கப்பா. சும்மா இருமா, வரேன் இரு. வள்ளி, அப்பா இந்த நேரத்துல கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் பண்றாரு. என்னாச்சுன்னு தெரியலையே. அட்டன் பண்ணி பேசு, என்ன விஷயம்னு கேளு. அப்பா என்ன ஆச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நீயும் வள்ளி எவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொன்னீங்க, ஆனா இந்த ஆனந்தி இப்ப வரைக்கும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காப்பா. சாப்பிடவான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. என்ன ஏதுன்னு கொஞ்சம் நீயே கேளுப்பா. நீங்க போனை ஆனந்தி கிட்ட கொடுத்துட்டு போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க, போங்க. சரிப்பா, இந்தா உன் அண்ணன் கிட்ட பேசு. பேசுமா. சொல்லுண்ணே. என்ன ஆனந்தி, நானும் வள்ளியும் தான் அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனோம்ல, எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆனந்தி, இப்ப என்ன ஆச்சுன்னு நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? காதல் கல்யாணம் சாதாரணமா நடந்துரும் நினைச்சியா? புதுசு புதுசா 1008 பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் நீதான் எப்படியாச்சும் சமாளிச்சு ஆசைப்பட்டவன் கையை பிடிக்கணும். நீ என்னடான்னு பார்த்தா இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. யார் லவ் மேரேஜ பத்தி பேசுறதுன்னு பாத்தியா ஆனந்தி? இந்த அம்மாவே ஐயாவுக்கு பயந்துகிட்டு என்னை விட்டு விலகி போக நினைச்சவங்க தான். ஆனா இவங்க எல்லாம் உனக்கு அட்வைஸ் பண்றாங்க பாத்தியா? ஏய், ம். அதெல்லாம் அனுபவப்பட்டதுனால்தான் நான் பண்ண தப்ப அவ பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். இங்க பாரு ஆனந்தி, எனக்காவது உங்க அண்ணன் விடாப்புடியா இருந்தான். ஆனா உனக்கு அப்படி இல்ல. நீதான் முழுக்க முழுக்க சண்டை போடணும். அதுக்கு மனசுலயும் தெம்பு வேணும், உடம்புலயும் தெம்பு வேணும். அதனால இப்படி வீம்பு புடிச்சுக்கிட்டு உட்காராம நல்லா சாப்பிட்டு தெம்பாரு. இங்க பாரு ஆனந்தி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, யார் எதிரில் இருந்தாலும் சரி, கார்த்தி உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த வேலன் வாக்கு கொடுத்தா உயிரை கொடுத்தாதே நிறைவேற்றுவான்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால நம்பிக்கையோட இரு, எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது, சரியா? மாமா, ஆ அவளுக்கு சாப்பாடு கொடுங்க, அவ சாப்பிடுவா. சரிம்மா சரிம்மா, இந்தாம்மா. சாப்பிட்டு தூங்க ஆனந்தி, அண்ணன் இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத. அப்பா சரி, ஆனந்தி பத்தி கவலைப்படாதீங்க. சரிப்பா சரிப்பா. ஓகே ஆனந்தி, இங்க பாரு, எதை பத்தியும் யோசிக்காம நல்லா சாப்பிட்டு தூங்கு. குடுமா, சாப்பிடுமா, சாப்பிடு. வாங்க, நமஸ்காரம். வணக்கம் ஐயரே, நாங்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோம். நீங்க நல்ல நேரத்தை சொல்லிட்டீங்கன்னா நிச்சயத்தை நாங்க முடிச்சிருவோம். ஆமா சாமி, இது கொஞ்சம் காதும் காதும் வச்ச மாதிரி எங்க 2 குடும்பத்துக்குள்ள மட்டும் நடக்கிற நிச்சயதார்த்தம். அதனால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டா நல்லா இருக்கும். 9ல இருந்து 10 நல்ல நேரம் தான். நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோ. 9:30 மணிக்குள்ள தட்டை மாத்திட்டு நாளும் குறிச்சிடலாம். ரொம்ப சரிங்க நல்லதுங்க சாமி. ஐயரே. வர்றேங்க. நல்லது. பாப்பலாம். ஆ
என்ன ஞானம் ஃபோன் பண்றாரு? சொல்லுப்பா ஞானம். ஏப்பா புத்தியா, உன் ஹவுஸ் ஓனர் பையனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்களே, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எப்பா என்னப்பா சொல்ற? எனக்கு எதுவுமே தெரியாதே. நிச்சயதார்த்தம் எங்க நடக்குது? நம்ம அம்மன் கோயில்ல தான்ப்பா. 9 to 10 முகூர்த்தம் அப்பதான் பண்ண போறாங்களாம். சரிப்பா, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். சரி. சொல்லுங்கப்பா. எப்பா வேலு, அந்த பஞ்சவர்ணம் சொன்ன மாதிரியே அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணோட நிச்சயதார்த்தம் பண்றாங்களாப்பா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? பக்கத்து வீட்டு ஞானம் பார்த்துட்டு இப்பதான்ப்பா எனக்கு கால் பண்ணா. இது எப்போ? இன்னைக்குதான்ப்பா வேலு. 9 to 10 முகூர்த்தத்துல நம்ம ஏரியா கோவில்ல வச்சு சிம்பிளா நிச்சயதார்த்தத்தை முடிக்க போறாங்களாம். அப்பா என்னப்பா அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை ஆயிட போகுதுப்பா. ஏற்கனவே பேச்சு உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க விடுங்க, வைங்க, அப்புறம் பேசுறேன். சரிப்பா சரிப்பா. ஏனுக்கா, நான் ஐயர்கிட்ட கேட்டேம்மா, 9 to 10 நல்ல முகூர்த்தமா, அப்ப நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஏய், இவ ஏண்டி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான்? பொண்ணு வீட்டுக்காரங்கள வரப்போறாங்க. அவங்க வரப்ப மூஞ்சி இப்படி வச்சிருந்தா நல்லாவா இருக்கும்? அவனை கொஞ்சம் சிரிக்க சொல்லிடி. இங்க பாருங்கம்மா, நீங்களாம் பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி அவசர அவசரமா நிச்சயம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நான் என்ன உங்க பேச்செல்லாம் மீறி ஆனந்தி பின்னாடி போயிடவா போறேன்? நீங்களாம் எம்எல்ஏ வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவுதானா? டேய், என்னடா பேசுற? பழசெல்லாம் மறந்துட்டியா? ஏண்டா, ஒண்ணு இல்லாத அந்த குடும்பத்துக்கே அவ்வளவு அதுப்பு இருக்குன்னா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு காட்ட வேண்டாம்? அதுக்கு தாண்டா அந்த ஏற்பாடு. இங்க பாரு கார்த்தி, அந்த வேலை உன் தங்கச்சியை ஏமாத்திருக்கான். அதோட வலி வேதனை என்னன்னு அவனுக்கு புரியணும்னா நீ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அதனாலதான் உடனே இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தை அழ வைக்கிறதுக்காக தான் இந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். மா, ஏமா இப்படி அவனை ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டு தொலைங்களேம்மா. அடிச்சனா பல்லெல்லாம் பறந்துரும். எல்லாமே உன்னால வந்ததுதான். நீ மட்டும் இந்த வேலை மேல ஆசைப்படாம இருந்திருந்தா ஆரம்பத்திலேயே அந்த குடும்பத்தை முடிச்சு விட்டுருப்ப. ஆனா எல்லாமே கைமீறி போய் இப்பதான் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கு. நீ என்னடானா மறுபடியும் குட்டையை குழப்ப பாக்குறியா? அண்ணனும் தங்கச்சியும் ஏதாவது பேசுனீங்கன்னு வை, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. ஏய், மினிஸ்டர் வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க. எங்க நீங்க வராம போறீங்களோன்னு பயந்துட்டேங்கய்யா. எதுக்கு பயம்? தம்பி வாக்கு கொடுத்துட்டா எவ்வளவு வேலையா இருந்தாலும் வந்து நின்னுடுவான். நானும் அப்படிதான். ஆமா, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. வேற யாரும் சொந்தங்களுக்கு சொல்லலையா? பொண்ணு வீட்டுல கூட யாருக்கும் சொல்லல போல இருக்கு. ஐயா, நடந்த எல்லாமே தான் உங்களுக்கு தெரியும்ல. ஏற்கனவே இவ கல்யாணம் நின்னு போனதால எங்க சொந்தக்காரங்க வட்டத்துல பெருசா தலை காட்ட முடியல. அதனாலதான் காதும் காதும் வச்ச மாதிரி சிம்பிளா இந்த நிச்சயத்தை முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்னு முடிவெடுத்துட்டோம். ஓ, அப்படியா? அது மட்டும் இல்லைங்கய்யா, இந்த விஷயம் வேலனுக்கு தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டாங்கய்யா. கண்டிப்பா ஏதாவது கலாட்டா பண்ணி இந்த நிச்சயத்தை கெடுத்துருவாங்கய்யா. அதனாலதான் 2 குடும்பத்துக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்கய்யா. என்னங்க நீங்க அவனுக்கெல்லாம் போய் இவ்ளோ பயந்துகிட்டு இருக்கீங்க? இனிமே அவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. என் தம்பியை மீறி அவனால எதுவும் பண்ண முடியாது. இனிமே ரத்தனம். ரொம்ப நன்றிமா. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா போலாங்கய்யா. சரி வாங்க வாங்க. வேலா,
வாப்பா வேலு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்காக இங்கேயே வெயிட் பண்றேன். எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டா வந்துட்ட. இப்ப என்ன பண்ண போற வேலு? உள்ள போய் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறியா? உள்ள யார் இருக்கான்னு தெரியுமா? என் தம்பி ரத்தனம் இருக்கான். அவன் தான் முன்னாடி நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுக்க போறான். அவனை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏமா ஐயா அங்க இருந்தா நான் பயந்துருவேன்னு யார் சொன்னது? சொல்ல போனா ஐயா இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான். என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? ஐயாவோட ஆசீர்வாதத்தால தானே கார்த்திக்கும் ஆனந்துக்கும் கல்யாணமே நடக்க போகுது. அப்புறம் ஐயா இல்லைன்னா எப்படிமா? அம்மா அப்புறம் அது மட்டும் இல்ல, கார்த்திக்கும் ஆனந்திக்கும் நடக்க போற கல்யாணத்துல ஐயாவும் ஜானகி அம்மாவும் ஒண்ணு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண போறாங்க. நீங்களும் அதை பாப்பீங்க. தம்பி தம்பி தம்பி, கனவு காணலாம்ப்பா. அதுக்குன்னு இந்த அளவுக்கெல்லாம் கனவு காணக்கூடாது. கனவா நிஜமான போக போக தெரியுமா? நீங்களும் பார்க்க தானே போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். அம்மா, எல்லாரும் வந்தாச்சுன்னா தட்டை மாத்திக்கலாம். முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. இருங்க இருங்க, அமைச்சர் அங்கிளோட அக்கா வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துடட்டும், ஆரம்பிச்சிடலாம். வாங்க. வந்துட்டேன். எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்கக்கா போன? என் கூட தானே வந்த? ஆமா, உங்க கூட தான் வந்தேன். அதுக்குள்ள குறுக்க ஒரு தொல்லை வந்துருச்சு. அதை துரத்திட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தொல்லைய துரத்துனீங்களா? என்னக்கா சொல்றீங்க? அட, நல்ல காரியத்துக்கு வந்திருக்கோம். அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? ஐயா, நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா.